குருவானவர் பலி ஒப்பு கொடுக்கிறார். அந்த பலி எதன் அடையாளம்? அந்த கல்வாரி பலியின் அடையாளம். அப்ப எங்கேயெல்லாம் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் யார் இருப்பார்? தெய்வமாதா இருப்பார். எனவே கல்வாரியிலே தெய்வமாதா சிலுவையில் நின்றது போல எங்கேயெல்லாம் உலகத்தில் பலிபூசை ஒப்புக் கொடுக்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் தேவமாதா இந்த ஆன்மாக்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருப்பார். எனவே தான் ஜெபமாலை செய்யுங்கள், ஜெபமாலை ஒப்புக் கொடுங்கள் என்று தாயாம் திருச்சபை சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்க 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 எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கிற ஜெபத்தை சொல்லுகிறீர்கள். இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா, இல்லையா? இப்பொழுது எப்பொழுது மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அப்போ அந்த மரண வேளையிலே அங்கே தேவதா என்ன செய்வார்கள்? நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவார்கள். பரிந்து பேசுகிற 2 பரிந்துரையாளர்களை இறைவன் நமக்கு அழகாக கொடுத்திருக்கின்றார். எனவே அவர்களிடம் நம்முடைய ஆத்மாவை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அதே போல